ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து கிராவிடேஷன் அப்படிங்கிற சாப்டரில் இருந்து கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டினை ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிடலாம். டூ பிளானட்ஸ் P1 அண்ட் P2 வித் ஈக்குவல் மாஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹிண்ட் வந்து ஈக்குவல் மாஸ். அப்போ ஈக்குவல் மாஸ்னால் ஃபஸ்ட்டு பிளானட்டோட மாஸும் செகண்ட் பிளானட்டோட மாஸும் ஈக்குவலாக இருக்குது. ஹாவ் ரேடியஸ் R1 அண்ட் R2. ஸோ ரெண்டுமே டிஃப்ரெண்ட் ரேடியஸ் இருக்குது. ஆனால் ஹிண்ட் என்ன, செகண்ட் பிளானட்டோட ரேடியஸ் வந்து ஃபஸ்ட்டு பிளானட்டோட ரேடியஸை விட ஹாஃப் தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு பிளானட் வந்து 2 டைம்ஸ் த செகண்ட் பிளானட் சொல்லி நமக்கு. அப்போ சைஸ் வைஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு பிளானட் தான் நமக்கு பெருசாக இருக்குது. ஸோ கொஸ்டினில் த ரேஷியோ ஆஃப் எஸ்கேப் வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ செகண்ட் பிளானட்டோட எஸ்கேப் வெலாசிட்டி டிவைட் பை ஃபஸ்ட்டு பிளானட்டோட எஸ்கேப் வெலாசிட்டி ரேஷியோ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, நமக்கு எஸ்கேப் வெலாசிட்டி ஃபார்முலா தெரிஞ்சாலே போதும். எஸ்கேப் வெலாசிட்டி அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2gm டிவைட் பை r இருக்குமா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 2 இந்த g, ஸோ மாஸ்மே ரெண்டு பிளானட்டுக்கு சேம்னால இது கேன்சல் அவுட் பண்ணிடலாம். அப்போ இப்போ கேன்சல் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு எஸ்கேப் வெலாசிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த 1/√r வந்துடுமா. ஓகே, அப்போ v2 பை v1 வேணும்னா, ஸோ ஃபஸ்ட்டு மேலே வந்து v2 போட்டிருக்கேன். அப்போ அதை கரஸ்பாண்டிங் ரேடியஸ் கீழே வந்துடும். அப்போ r2 மேலே r1 நேரம் நமக்கு. ஸோ நமக்கு ரேஷியோ இருக்குது. r1 அப்படின்றது 2 டைம்ஸ் ஆஃப் r2 இருக்கா. அப்போ r1ன்றது 2 டைம்ஸ் ஆஃப் r2 டிவைட் பை ஒரு r2 கேன்சல். தேர்ஃபோர் மை ரேஷியோ ஆஃப் த எஸ்கேப் வெலாசிட்டிஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு √2. ஸோ √2 சம்லேயும் v2 பை v1 தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து √2.